திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பகுதியில் உள்ள ஒரு கோயிலில் திருவிழா நடக்குங்க. தேர் திருவிழா. அது 3 நாள் நடக்குது. 8, 9, 10 ஆகிய நாட்களில் நடக்குது. அதில் ஒரு 17 வயசு சிறுமியை கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கிறாங்க. அந்த குற்றவாளிகளை சிக்கினாங்களா இல்லையா, ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலில் பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுச்சேரி மாநிலத்தில் இப்போ தான் ஒரு சிறுமியை பாலியல் வன்கொடுமை பண்ணி சாகடித்தாங்க ஒரு 2 நாய்கள். இப்போ அதே மாதிரி தமிழ்நாட்டில் திருப்பூரில் 17 வயசு ஒரு பொண்ணை சிறுமியை கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கிறாங்க. இதில் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அந்த சிறுமி செத்து போயிட்டா. இந்த சிறுமி வந்து உயிரோடு இருக்கிறாங்க. உயிருக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லைங்க. அதுதான் விஷயம். தமிழ்நாட்டில் வர வர டெய்லி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துகிட்ருக்கு. ரொம்பவே கொடுமையாக இருக்குங்க. ரொம்பவே ஒரு மிருகத்தை விட கேவலமான நாய்கள் இந்த உலகத்தில் இருக்குதுன்னு ஒவ்வொரு நாட்களும் தெரியுது. நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறது தான், பெற்றோராகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளை தயவு செஞ்சு பாதுகாப்பாக வைங்க. பெண் பிள்ளைகளை பாதுகாப்பாக வைங்க. ஏன்னா நாய்கள் நிறைந்த உலகமாக இருக்குது இந்த சமுதாயம். ஸோ தயவு செஞ்சு இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ, அவேர்னஸ் வீடியோவை நினச்சி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஒவ்வொரு வீடியோவும் பார்க்கும்போது நீங்கள் விழிப்படைங்க, விழிப்புணர்வு கொண்டு வாங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் பாதுகாத்துக்கொள்ளுங்க உங்கள் பெண் பிள்ளைகளை. அது மட்டும் இல்லாமல் சட்டங்களும் கடுமையாக்கப்படணும். இந்த மாதிரி கொடூர நாய்களை கண்டிக்கிறதுக்கு சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டால் அந்த அடுத்து இதே மாதிரி சம்பவம் ஒரு நடக்காது. இதை மாதிரி அந்த தண்டனையை பார்த்து இன்னொரு நாய் இதை மாதிரி பண்ணாது. ஸோ என்ன நடந்ததுன்னு பார்ப்போம் இந்த வீடியோவில். திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் கோயில் திருவிழா நடக்குது. அதாவது 8ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதி திருவிழானாலே ஒரு 3 நாள் 5 நாள் நடக்கும் இல்லையா. அது மாதிரி 8, 9, 10 ஆகிய தேதிகளில் நடக்குது. 9ஆம் தேதி மூலனூர் அப்படிங்கிற ஒரு பகுதியை கிராமத்தை சேர்ந்த ஒரு விவசாய பெண் வந்து இந்த திருவிழாவை பார்க்குறதுக்கு வராங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன வயசு பொண்ணு, 17 வயசு பொண்ணு. அவங்க ஸ்கூலுக்கு போயிருந்தாங்க. இவங்க வந்து பார்க்க வராங்க. ஸ்கூல் முடிஞ்சு இந்த சிறுமி வந்து வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்து பார்க்குறா. வீட்டில் வந்து அம்மா இல்லை. உடனே வீட்டுக்கு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அந்த சிறுமி 17 வயசு பொண்ணு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, இந்த மாதிரி எங்கே போயிருக்கீங்க அம்மா அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி ஃபோன் பண்ணி கேட்டதும் அவங்க அம்மா சொல்கிறாங்க, நான் திருவிழாவில் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே இந்த சின்ன பொண்ணும் திருவிழா பார்க்க ஆசைப்படுவாங்கள்ல எல்லோரும், அந்த மாதிரி போகிறாங்க. வழக்கம் போல் போகிறாங்க. இந்த தாய் வந்து பின்னாடி வரிசையில் இருக்கிறாங்க. இந்த சின்ன பொண்ணு திருவிழா பார்க்கணும், அதாவது டான்ஸு அந்த மாதிரிலாம் நடக்கும்ல, பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுவாங்க. இந்த சிறுமி வந்து முன்னாடி வரிசையில் இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சின்ன பொண்ணு முன்னாடி ஸ்டேடியத்தில் ஏறி ஆடவும் செஞ்சுருக்கிறாங்க. ஆடவும் செஞ்சோன்னா சரி கூட்டம் அதிகமாக இருக்குது, நீங்கள் போங்க அப்படின்னு விழா ஒழுங்கிணைப்பாளர்லாம் சொல்கிறாங்க. உடனே இவங்க போய் நின்றுக்கிறாங்க. இவங்க அம்மா வந்து லேட் ஆகிடுச்சு, திருவிழா வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால் இவங்க அம்மா கிளம்பிடுறாங்க. சிறுமியை வந்து தன்னோட தோழிகிட்ட விட்டுட்டு போயிருந்தாங்க. அதாவது அவங்க ஃப்ரெண்டுகிட்ட விட்டுட்டு போயிருந்தாங்க. லேட் ஆகிடுச்சு. 10 ஆகுது, 11 ஆகுது. இந்த சின்ன பொண்ணு வீடு திரும்பவே இல்லை. இவங்களுக்குலாம் ரொம்ப பயமாயிருச்சு. உடனே இந்த அம்மா வந்து தன்னோட சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு திருவிழா இடத்துக்கே போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த சிறுமி இல்லை. எங்கெல்லாமோ தேடுறாங்க, அந்த ஊர் முழுக்க தேடுறாங்க, எங்கேயுமே இல்லை. சொந்தக்காரங்க தேடுறாங்க, அங்கேயும் இல்லை. உடனே போலீஸ் ஸ்டேஷனில் நைட்டாக கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து காலையில் பார்த்தா ஒரு 5, 6 மணிக்கு அந்த சின்ன பொண்ணு வீட்டுக்கு வந்துருதா. உடனே பதட்டம் அடைஞ்சு, இவ்வளோ நேரம் எங்கே போனேன் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க அந்த சிறுமி சொன்ன விஷயத்தை கேட்டு பதறி போய் ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. அப்படி என்ன விஷயம்னா, முதல்ல இந்த சிறுமி இருக்காங்கல்ல, இந்த சின்ன பொண்ணு வந்து திருவிழா முடிஞ்சு நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. 2 பசங்க வந்திருக்காங்க. 2 பசங்க வந்துட்டு, ஏம்மா இப்படி நைட் டைமில் நீ தனியாக போறிய, உங்கள் வீட்டில் விட்டுருதேன், பத்திரமா கொண்டு போய் விட்டுருதேன் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணுற மைண்டில் சொல்லி அவங்க ஏற வச்சுருக்குறாங்க. ஏறி ஆனால் இந்த பொண்ணை வீட்டுக்கு கொண்டு விடலை. மாறா அந்த தோட்டத்து பகுதியில் ஒரு வீட்டுக்கு கூட்டு போயிருக்காங்க. அங்கே யாருமே இல்லை. அந்த வீட்டுக்கு கூட்டு போய் அங்கே கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. 2 பேர் சேர்ந்து கட்டாயப்படுத்தி இது பண்ணியிருக்கிறாங்க. இது பண்ணிவிட்டு சரி நம்ம மறுபடியும் இந்த பொண்ணை கூப்பிட்டு போன இடத்துல கொண்டே விட்டுலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஏற்றிட்டு வந்திருக்காங்க வண்டியில். அப்படி ஏற்றிட்டு வந்து விட்டாங்களா இல்லையானா விடலை. அது பக்கத்துலேயே ஒரு காரில் ஒரு 5 நாய்கள் வந்திருக்குது. இதே மாதிரி வக்கர புத்தி எண்ணம் கொண்ட ஒரு 5 நாய்கள் வந்திருக்கு. அந்த 5 நாய்களும் இந்த பொண்ணை மறுபடியும் காரில் ஏற்றிட்டு போய் காரில் வச்சு கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ஒரு கொடுமையான சம்பவம் இல்லை அந்த பொண்ணுக்கு. நம்மளுக்கே நெஞ்சு பதறுது. அந்த பொண்ணு சொன்னதை கேட்ட அந்த அம்மாவுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். உடனே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க.
கம்ப்ளைண்ட் பண்ணதில் போலீஸ் வந்து தனிப்படை அமைச்சு அந்த மிருகத்துங்களை தேடி வராங்க. தேடி இப்போ வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 7 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பிரபாகர், மணிகண்டன் அப்படிங்கிற 7 பேரை அரெஸ்ட் பண்ணி போக்சோ சட்டத்தின் கீழே அவங்கள ஜெயிலில் அடைச்சிருக்கிறாங்க. மறுபடியும் சொல்கிற இதுதான் இந்த வீடியோவில், தயவு செஞ்சு உங்கள் பெண் பிள்ளைகளை கொஞ்சம் பாதுகாப்பாக வைங்க, உங்கள் கண்ணுக்குள்ளே வைங்க, அவங்கள தனியாக விடாதீங்க. தனியாக விட்டோன்னா ஏன்னா அந்த சமுதாயம் வந்து அப்படி இருக்குது, மிருகங்கள் நிறைந்த சமுதாயமாக இருக்குது. இப்போ அந்த புதுச்சேரியில் ஒரு சம்பவம் நடந்துச்சு, ஒரு சிறுமி இறந்தே போயிருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் வரைக்கும் அவங்களுக்கு தண்டனை அறிவிக்கப்படலை. மேபி அவங்களுக்கு மரண தண்டனை இந்நேரம் இது பண்ணியிருந்தாங்கன்னா இந்த நாய்கள் வந்து பயந்துருக்கலாம். மேபி அவங்களுக்கு இன்னும் தண்டனை அறிவிக்கலை, தண்டனை கொடுக்கல. அவங்க இன்னும் கேஸ் இன்னும் விசாரணையில் தான் இருக்குது. அதனால் இந்த மாதிரி மிருகங்கள் வந்து பெருகிட்டே தான் இருக்குது. ஸோ நீங்கள் பெண் பிள்ளைகளை பெற்றோர்கள் தயவு செஞ்சு உங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பாக வைங்க. தயவு செஞ்சு உங்கள் கண்ணுக்குள்ளே வைங்க. தயவு செஞ்சு அவங்கள தனியாக விடாதீங்க. இந்த வீடியோஸ் மூலமாக சொல்லிக்கொள்வது அதுதான். தயவு செஞ்சு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. தயவு செஞ்சு உங்கள் பிள்ளைகளுக்கு தைரியம் கற்றுக் கொடுங்க. 2 பேர் தான், ஏதாவது பண்ணிவிட்டு தப்பிச்சு ஓடி வந்துருக்கலாம். தைரியத்தை நீங்கள் சொல்லிக் கொடுங்க. தைரியத்தை சொல்லி கொடுத்து வளங்க. ஏன்னா அந்த சமுதாயம் அவ்வளோ கேடுகட்ட மிருகங்களால் நிறைஞ்சிருக்குங்க. அந்த மிருகம் என்ன செய்யுதுன்னா, அந்த மிருகம் 2 மிருகம் இருக்குல்ல, புதுச்சேரியில் 2 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த விவேகானந்தங்கிறவன் கேவலமான வேலையெல்லாம் ஜெயிலில் பார்த்துட்ருக்கானா. அதாவது ஜெயிலில் தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி துணியை வச்சு மூஞ்சியில் கட்டுறது, அதுக்கப்புறம் குளிக்கிற சோப்பு இருக்குல்ல, அந்த சோப்பை எடுத்து முழுங்க பார்க்குறது, அதுக்கப்புறம் மூக்கை பொத்தி அடைச்சி சாவா மாதிரி பண்ணுறது, இந்த மாதிரி கேவலமான நடிச்சுக்கிட்டு இருக்கானா. பண்ணது கேவலமான வேலை. இந்த மாதிரி கேவலமான வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கானா. அவனுக்கு தண்டனை எதுவும் கொடுக்கல. யோசித்து பாருங்கள். இந்த மாதிரி சம்பவங்கள் தினம் நடக்குது. கிட்டத்தட்ட டெய்லி இந்த மாதிரி ஒரு தற்கொலை சம்பவம், கொலை சம்பவம், பாலியல் வன்கொடுமை சம்பவம்லாம் நடந்துகிட்ருக்கு உலகத்தில். ஸோ பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்களை தயவு செஞ்சு உங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பாக வைங்க. உங்கள் பிள்ளைகளை கண்ணுக்குள்ளே வைங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு விழிப்புணர்வு கொடுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு தைரியத்தை கொடுங்க. இந்த மாதிரி பண்ணால் கடத்திட்டு போனால் எப்படி தப்பிக்கணும், தைரியமாக அடித்தா திருப்பி அடிக்கணும், அந்த மாதிரி சொல்லிக் கொடுங்க. சொல்லி கொடுத்து வளருங்க. அதுதான் அந்த வீடியோவில் சொல்லிக்கிறது. தயவு செஞ்சு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி சம்பவம் நடக்கக்கூடாதுன்னு நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்குவோம். தேங்க்யூ.